வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை சுற்றுப்புற பகுதியில் உணவுக்காக கடையாக அழைக்கும் யானை, வாழ்விடத்தை இழந்த விலங்கின் பரிதாப பயணம். நீலகிரி மலைநாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இன்று இரவு ஒற்றை யானை உதகை சுற்றுப்புற பகுதிகளில் பசித்தவனாக அலைந்து திரிந்தது. கடைகளின் வாசலில் உணவுக்காக சுற்றியதோடு அது தன் பழைய வாழ்விடத்தை தேடிக்கொண்டிருப்பது போன்ற அர்த்தமுள்ள நடத்தையையும் காட்டியது. உணவுக்காக தவிக்கும் யானையின் நெஞ்சு நெகிழ வைக்கும் பயணம். பொதுவாக காடுகளில் வசிக்க வேண்டிய யானைகள் இன்று நகரத்தின் பக்கவாட்டு பகுதிகளில் உணவாக ஏதாவது கிடைக்குமா ஏக்கத்துடன் தேடுகிறது. இதனை கண்ட சிலர், யானை எங்களை தாக்கவில்லை, ஆனால் அது பசிக்கு பட்டினிக்கு உணவு தேடுகிறது என்பது அதன் கண்களிலிருந்தே தெரிந்தது என்று உணர்ச்சி கலந்து தெரிவித்தனர். வாழ்விட நஷ்டம் யாருக்கு பிழை? வனவளங்கள் குறைந்து மான்கள், பன்றிகள், யானைகள் போன்ற விலங்குகள் இயற்கையின் பங்கு மீறி மனித வாழ்விடங்களுக்கு நெருங்குகின்றன. இவ்வாறு யானைகள் நகருக்குள் வந்தால் பொதுவாக அதற்கான காரணமாக வாழ்விட இழப்பு மற்றும் உணவு தட்டுப்பாடு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. இந்த யானை உதகையின் புறநகரான வேல்வியூ பகுதியில் இரவில் காணப்பட்டது. பல மணி நேரம் உணவுக்காக இந்த பகுதியை சுற்றியது. இது ஒரு ஆண் ஒற்றை யானை. இயற்கை வாழ்க்கையிலிருந்து தள்ளப்பட்டு மனித வாழ்க்கை அருகே உணவு தேடும் மனநிலையில் உள்ளது. இது சமூகத்திற்கும் விலங்குக்கும் அபாயகரமான ஒரு சிக்கலாகும் என்று வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடைகள் புதிய காடு. நகரம் வளர வளர கடைகள், உணவகங்கள், வீட்டு மால்கள் போன்றவை விலங்குகளுக்கு புதிய உணவூட்ட மையங்களாக மாறிவிட்டன. யானை இன்று இரவு கடையருகில் சில நிமிடங்கள் நின்று உணவு மணத்தை நுகர்ந்தது. பசிக்காக அலைந்து திரியும் பரிதாபம் யார் பொறுப்பு? இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை அழுத்தமாக கேட்கும். யானையின் தவிப்பு உணவுக்காக, ஆனால் உணவை கொடுக்காததில்லை இயற்கை, நாம் எடுத்து விட்டோம் என்று வன ஆர்வலர்கள் உணர்ச்சிமிக்க கூறுகின்றனர். உணவுக்காக யானை நகருக்குள் வருவது அதன் தவறு அல்ல. உணவையும் வாழ்விடத்தையும் கொண்டு நாம் சுரண்டியதற்கான தாக்கம் இது. இது ஒரு எச்சரிக்கை. நம் வளர்ச்சியின் மீது இயற்கை எழுப்பும் கேள்விக்குறி. உதகை நகரில் ஒரு ஒற்றை யானை உணவுக்காக கடைகள் மற்றும் வீதிகளில் சுற்றியது. வீடுகளின் பின்புறங்கள், உணவகங்களை அனைத்தையும் தேடி பார்த்தது. வாழ்விட இழப்பும் பசிப்பினியும் விலங்குகளை நகருக்குள் இழுத்து வரும் நிலை தொடர்கிறது. இயற்கையின் சத்தமில்லா அழுகுரல் மனிதர்கள் கேட்க வேண்டிய தருணம். பசித்தவனின் பார்வை நமக்குள் புகுந்தால்தான் நாம் உணரும், இது விலங்கின் தவிப்பு அல்ல, நம் தவறின் விளைவு. உதகை நகரத்தில் யானையின் பயணம் இன்று வெறும் செய்தி அல்ல, பல பாடங்களை சொல்கிறது. புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்தால் சரி. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.